பயப்பட வேண்டாம். சொல்லும் நேரம் காலம் தெரியல. சங்கடத்தை நீக்கி சமயப்படுத்தானா நான் கூட வரம்போ. பத்தி புலம்பிட்டு நிக்கிறீப்பா. வலியுறப்பா, நான் வலியுறேன் போ. நான் படிப்படியா நல்லா கூட வரேன். ஏன் புலம்பிட்டு வந்து அம்மா பண்ணிக்கு விளக்கு போடப்பா கூட வரேன் போ. நீதான் அம்மா பாட்டிமா தொடாம இருங்க. ஐயா சொன்ன மாதிரியே குழந்தைக்கு வந்ததுல இல்லையாம்மா மருத்துவம் பார்க்க நல்லா சொல்லிட்டாங்க இல்லையா? நான் சொன்ன வாக்க நீ காப்பாற்றி கொடுப்பேன் ஐயா. 1000 வருஷத்துக்கு வந்து அழுறீங்க. நான் சொன்ன சொல்லியாம வந்திருக்கேன்னம்மா. நான் பாவிதாட்ட எல்லா தொலையிருந்து நான் கூட வரேன். எங்க அம்மாசுக்கு வந்து அவர் சொல்ற கும்பிட்டுக்கம்மா நான் பார்த்துக்கிறேன் போ. மணியேந்தி சிறையேந்தி வருமானப்பா. இதை நம்பி கும்பிட்டு போறியே சிக்கல்லாம் தீர்லையேன்னு குழம்பிட்டு நிக்கிற மக்காதியப்பா. நான் அண்ணி கொடுத்தனையே பயப்பட நான் கூட வருவேன்ப்பா. கண்ணு கொடுத்து கூட பயப்பட வேண்டாம். பொறுத்துக்கோ, வழி இல்லை.
அவசரப்பட்ட சின்ன அப்படின்னா ஆயிடுமாப்பா. நான் வழியில இருந்து கூட வேணாம் போ. மக்களுக்காப்பா நீ பங்கிட்டு நிக்கிற நடத்தி கொடுக்கறப்பா. நீ கிளம்பி நேரம் தெரியலையப்பா. நீ அனுபவம் யாரா நிக்கிறியப்பா. நான் வழி வரணும்ப்பா. வந்து எனக்கு அம்மா சொல்லி கடைசியா மணி பொங்கல் வச்சு கும்பிட்டு விளக்கு போடப்பா. இங்க தவறாம விளக்கு போட்டு வாப்பா. முடிச்சு கொடுக்கறேன்ப்பா. முடிச்சு கொடுக்குறேன். பையனுக்கு வழி வரணும்ப்பா. உன் பொண்ணுக்கும் நான் பேர் வாங்கி கொடுக்குறேன். திருவிழாக்குள்ளார அதுக்கும் வழி வரணும்ப்பா. இந்த அம்மா பண்ணி கும்பிடுங்க. நான் வழி வரணும் ஐயா. ஏன் வருகிட்டு இருக்கிறேன். இந்த அங்காளி காவலுக்கு வரணும்ப்பா. சித்தாட காரியா நடத்தி கொடுக்கணும். நீதான் எப்ப பரவாயில்லை நாலு மக்கள் அப்பா அமைச்சு கொடுக்கறேன்ப்பா. நீ என்னை சொந்த பாடு விளக்கு போட்டு கும்பிட சொல்லு. பால் கொடுத்துட்டு நான் வழி விடுறேன். தவறாம கூட வரணும்ப்பா. பாரு எல்லாம் நீக்கி நான் வழி விடுறேன். புகார வாங்கி கனிவாள் போட்டு வர சொல்லு. நீதான் அப்பா நம்பி கும்பிடப்பா வழி விடணும்ப்பா. மனசுக்குள்ளேயே புடம்பிட்டு நிற்க வேண்டாம். என் அக்கா நம்பி என் வேலையில உன்னை ரூபா கட்டி வந்து எனக்கு விளக்கு போடுப்பா. என்ன ஆறா எந்த வழியா இருந்தாலும் நீங்க கொடுக்குறேன். புகார வாங்கி கனிவாள் போட்டு கும்பிடுப்பா. கொடுக்கணும்ப்பா. வந்து எனக்கு அம்மாவை கண்ணிக்கு நீ வேலைக்கெல்லாம் கை கட்டி விளக்கு போடுப்பா. எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். நான் கூட அப்பா திருவிழாக்குள்ளார திருவிழா முடிஞ்சு கொடுக்கறேன்ப்பா. அவதிப்பட வேண்டாம். வந்து அம்மா சொல்லிக்கு பால் கும்பிட்டு விளக்கு போடுங்கப்பா. நான் கூட வரேன். புகார வாங்கி குத்து போட்டுவா. நீதான் அம்மா இந்த குழந்தையில காப்பாத்தி விட்டுருக்கேன். கொலைக்குமான்னு கேட்டீங்க. கொலைக்க வச்சேன். இப்ப நட கொடுத்துருக்கேன். குழந்தைங்க வரணும். அப்புறம் எங்க கம்பெனியில வேலை செய்யற ஆபரேட்டர் தில்லுமுல் பண்றோம். அதாவது வேலை ஏமாத்தலானே பாக்குறாங்க. அதை கொஞ்சம் புத்தி சொல்லணும். அவ்வளவு நான் தப்பு இல்ல. நான் கேட்கறனாயா நீ கட்டி கும்பிடு காணிக்க. அம்மா சொல்லி பால் கும்பிட்டு கருப்பண்ணு கூட்டி கும்பிட்டு விளக்கு போடாயா. கண்டிப்பா போன கூட வர நீதான் எல்லா பாடும் உங்களுக்கு வழி விடணும்ப்பா. நாட்டுக்கு வழிபட வேண்டாமப்பா. எங்க அக்கா வேலி குண்டு அம்மா வழிபட கும்பிடுங்கப்பா. நான் கூட வரேன். நான் வழி விடுறேன். போ நடத்தி கொடுக்கணும்ப்பா. கட்டி காமிக்கிறேன்ப்பா. விளக்கு போட்டுவா. கும்பிடு பால் கொடுத்த நான் வழி விடுறேன். போ நீதான் அப்பா குழந்தையுமே கட்டி நிற்கிறப்பா. மனசுக்குள்ள பவுஸ் போய் நிற்கிறியப்பா. தங்களுக்கு எடை கொடுக்கறேன்டா. இந்த அக்கா அதை கும்பிட்டு வேண்டி எனக்கு வந்து என் வேலுக்கெல்லாம் ஒன்னே ரூபா கட்டி வந்து உப்பு கும்பிடப்பா. காரிக்கு நடத்தி கொடுக்குறேன். புகாரை வாங்கி எனக்கு குத்து பண்ணி போட்டுருவாங்க.
வாங்க. அம்மா சாப்பாடு கொடுக்கணும்மா. ரொம்ப அன்னைக்கு முடியணும்னு கேட்டேன். என்னைக்கு வர வச்சுட்டுனா இல்லையா 30 நாள் ஐயா தாண்டவன் உனக்கு பூர்ண கணக்கு அடிக்குமாம்மா. ஒரு பொண்ணால அவன் கவுச்சு நிக்கிறான். ஏண்டாப்பா என்ன வார தர அப்பா உனக்கு அது ஏற்ற வாழ்க்கை இல்லையாப்பா. உனக்கு அது ஏற்ற வாழ்க்கை உனக்கு இல்லை. அதனால போறே நான் வழி விடணும்ப்பா. என்னை வேண்டி எனக்கு விளக்கு போட கும்பிடு. யார் எது பண்ணாலும் தெரியாயா. நான் கட் அவுட்டு சமயபுரத்தால திருவிழா கும்பிட கும்பிட சொல்லுமா போவோம்னு நினைக்கிறேன். கேட்டீங்கன்னா ஓடத்தில் நில்லுங்க. குறுக்க குறுக்க நிக்காதீங்க. அந்த பையனை விட்டு புறப்படா. அவனே உங்க புறப்படா. ஏன் பயப்படுற? நேரம் காலம் தெரியல. ரொம்ப வந்து எல்லாமே தெரியலப்பா. எல்லாரும் ஏமாந்து பார்க்கறாங்களா? எப்படி இல்லையா தப்புசிக்கு வந்துட்டேன். நான் பார்த்தேன் 2 நாள் இருக்குது. இந்தா இல்லையா காவலுக்கு போட்டுதான் இருக்கிறேன். இதுக்கு நான் போட்டு போட்டு கும்பிடப்பா. நல்லபடியா தேதி கொடுக்குறேன். அம்மா போ கடிப்புலாம் போய் அங்க ராதா நட்டை இங்க நான் வர முடியும். அதனால கட்டி கும்பிடி என் 1.25 ரூபாய் நான் ஈட்டு வச்சுனோடனே அங்க போய் வழிபடுறப்பா. இந்த அப்பா முடிச்சு போகணும். அந்த மக்களை தட்டி எழுப்பி வந்து இங்க அடைக்கணும்.
உடம்புக்கு கேட்ட வந்திருக்கா இல்லையா? நீதான் ஐயா. ஏன்னா என் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு நிக்கிற. நான் கூடுதாயா வாங்கி போட்டு போ கூட வர. நான் கூட வரணுமா உனக்கு? சொல்லு போ. அம்மா உனக்கு வர்றது வருமாயா? போன கூட வர. நீதான் அம்மா கூப்பிட்டவங்க தொடாது கும்பிடுங்க. அம்மா ஏன்னா என் மனசுக்குள்ளேயே தவசு போய் நின்று இருக்கிறேன். அம்மா வெங்காயம் வந்து வேறு 1.25 ரூபா கட்டி மண்வளர்ந்து போறாரு. அம்மா அந்த மணிக்கு அருமருந்தா கூட வர. நீதான் அம்மா உன் பையனுக்கு பாத்தியம்மா பப்ளிக் இப்போ அந்த பிஞ்சுக்கு நான் பூவாளைக்காரி நான் காவலுக்கு போகணும் ஐயா. ஒரு இது வராதம்மா. இந்த நீதான் அப்பா. எப்பா என்ன காப்பாடி விட்டுருக்கா இல்லையா? சொல்லுப்பா. என்னமோ அன்னைக்கு வந்து இதாயி வந்து தவசு போய் நின்று இருந்த. இப்ப என்ன சொல்ற? உண்டா இல்லையாப்பா? சத்தமா சொல்லு. என்னமோ ஆயிரம் பயந்திய அப்பா. எனக்கு நாக்கு 2 சொல்லு ஒண்ணுடா. எனக்கு எடுத்து வந்துடப்பா. அழகுத்தி வந்துருவீல்ல? நான் கூட வர்றேன். எனக்கு அமாவாசை அபிஷேகம் பண்ணி நீ கும்பிடப்பா. எந்த வேணா வந்தாலும் மகமாயின்னு கூப்பிடப்பா. ஓடி வரம்போ இந்தா போ கூட வர. டேய் நீதான் அம்மா. எந்த சனியா இருந்தாலும் பயப்படாதையா. வந்து வார ஒருக்கா என் விநாயகனுக்கு புத்துக்கு விளக்கு போடாயா. நான் பாத்துக்கிறோம். சித்திரை முடிஞ்சு நடக்குமாம்மா. நீ என்ன பண்ணாலும் இப்ப முடியாது. சித்திரை வரைக்கும் நீ பொறுத்து இருந்தா சித்திரைக்கு அப்புறம் அதை முடிச்சு கொடுக்கறேன், நடத்தி கொடுக்கணும். போ நீதான் பாத்துக்கிறோம். போ வந்து அம்மாசிக்கு விளக்கு போட்டு கும்பிட்டு போ. பங்குனி பிறந்து வழி விடுறோம். போ நீதான் ஐயா கூப்பிட்டவங்க வாங்க சாமி. சங்கரத்து மகமா என்ன கூட வருவன். நீதான் அம்மா. எல்லாரும் வாங்க. அந்த பக்கம் இருக்காங்க. பச்சை அடிக்கிறது. அப்பா அங்கத்து எல்லாம் காப்பாத்தி விட்டு பண்ற வெளியே போலான்னு பாக்குறீங்களா? வலியூர்ப்பா. வெளியே போன வலியூர் பயப்பட வேண்டாம். வழி விடுறேன். நீ ஏன் புலம்பிட்டு இருக்கிற? பாத்துக்கிறோம். போ போடா கூட வரந்தா. தனி கையில வச்சுக்கடாப்பா. நான் வழி இழந்து மகமாய் நான் கூட வரேன். நீதான் அம்மா. கண்ணு வாங்கம்மா. தொடாது கும்பிடுங்க. அம்மா உன் சங்கடத்தை இறக்கி கொடுக்கறனாயா. நீ வேண்டி வந்து எனக்கு விளக்கு போடமா. திருவிழாக்கு வந்து வேண்டிக்கோ பால் போடத்துக்கு. வேலை எது இருந்தாலும் நான் நீக்கி நான் கூட வர்றேன். நீதான் ஐயா. சங்கடத்தோடு நின்று இருக்கிறையம்மா. காமிக்கிறேன். வந்து அம்மா சொன்னிக்கு வந்து புசுங்க விளக்கு போட்டு கும்பிடாயா. அதுக்கு நான் வழி விடுறேன். நீதான் அம்மா. அம்மா மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு நிக்கிறியாயா. மகமாய் வழி விடணும்மா. புறநாயா வழி கட்டி கும்பிடாயா. 1.25 ரூபாயா எல்லாம் வழி விடுறேன். நீதான் அம்மா. எல்லாம் முடிஞ்சா இருக்காயா எல்லாமே நீ கொடுக்கணும். நீ வேண்டி ஆட்டான்னு வேண்டி எனக்கு வந்து எனக்கு விளக்கு மட்டும் போடுமா. போ நான் வழி விடுறேன். இந்த போ நான் பார்த்துல வழி விடுறேன். போமா கூட வர. நீதான் நான்
கேளுங்கம்மா. கேட்டீங்களா? பின்னாடி வாங்க. எப்ப ஆணும் பொண்ணும் புலம்பிட்டு நிக்கிறீங்க? ம்? கேட்டீங்களா? கோயிலோ போய் எல்லாம் கும்பிட ஒன்றும் வரம் கிடைக்கலன்னு இருக்கிறீங்களா? சொல்லாயா? கேட்டு போனேன். நல்லா இருக்காரு. இந்த மாதிரியே இருந்துட்டா போதும், இவர் எப்படியே காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. நான் இருக்கேன் ஐயா. நான் சொன்னதான் காப்பாத்தி கொடுப்பேன் அம்மா. சொன்ன மாதிரி கூட வந்தேனா இல்லையா? அதே மாதிரி மக்களுக்கு கூட வருவேன். நீ பயப்பட வேண்டாம் அம்மா. வந்து எனக்கு திருவிழாக்கு வந்து கும்பிட்டுக்குமா பால் குடத்துக்கு உப்பு வாங்கி போட்டு கும்பிட்டுக்கப்பா. நான் கூட வரேன். கட்டி எழுப்பவனப்பா. அம்மானு கூப்பிடு ஓடி வருவது மகமாயி. நீதான் இல்ல எவ்வளவோ சிக்கலாயா அத்தனை நீக்கிட்டாம இருக்கிறேன். கலந்துருக்குதா இல்லையா? வந்து விளக்கு போட சொன்ன மனசு நடத்தி கொடுப்பேன் அம்மா. பயப்பட வேண்டாம். இதான் அம்மா எனக்கு ஒன்னே கட்டி எனக்கு மண்விளக்கு போடாய போதும். நான் கூட வரணும் அம்மா. அம்மாவாசைக்கு இந்த சரி. கேட்டியம்மா கூட வந்தேன்னு இல்ல. உடம்புக்கு நான் பாதுகாப்பு தரணும்மா. பயப்பட வேண்டாம். இதாண்டா அப்பா நான் வீராக்கு மணிக்கு மருந்தா வரணுடா. தவறாம விளக்கு போட்டு வா. பாதுகாப்பு கூட வரணும். என்னப்பா நீதான் அம்மா. இல்ல கூட வரணும் ஐயா. பயப்பட வேண்டாம் அம்மா. அம்மா வந்து பாலசி வந்து கும்பிட்டு போ. அதுக்கும் கூட வரம்போ வரணையா. நீ கும்பிட்டு போ. வழி விடுறம்போ வர வைக்கிறேன். சித்தாட காரிய சிறவோடி வரணும்மா. அருமருந்தா அங்கை பாதுகாப்பு கூட வர்றது. போற எனக்கு சுத்தி பத்தினி கட்டமா நான் பாத்துக்கிறேன். இதான் அப்பா வாப்பா தம்பி வா. ஒண்ணு கேட்டையா? தாருமா வச்சு புலம்பிட்டு நிக்கிறியா? வேற தரணுமா? இல்லம்மா எல்லாம் யோசனை பண்றாங்க ஐயா. தரம் தெரியுதுன்னு நான் தர அமைச்சு கொடுக்குறேன்ப்பா. இந்த 6 மணி கன்னிமாரி போட்டு போ. நான் சொன்ன வார்த்தையில நடத்தி கொடுக்குறேன். எழுந்து கூட வரேன்ப்பா. வந்து உங்கெல்லாம் போனீங்கப்பா.
உண்டா இல்லையா? அதே மாதிரி வந்திருக்குன்னா இல்லையாப்பா சொல்லுப்பா. இந்த அம்மா தாயா அப்படின்னு கூப்பிடுப்பா. வெங்காய் நீ கொடுப்பா, வெங்காய் நீ கொடுக்கறப்பா. நான் கூட வரேன், விளக்கு போடுப்பா, கூட வரேன். சரிங்க சரிங்க. என்னம்மா எங்களுக்கே புசி பண்ணிட்டு புலம்பிட்டு நிக்கிற நீ? அம்மா நாங்க தெய்வம் நின்னுதாமா கேட்போம், அரசாங்கத்தை அறுத்துருவான், நாங்க கொடுத்தா கேட்போம். நீ அவதிப்படாத. போடாயா போட அப்பா போயிட்டுனப்பா படியேறி முக்கா படி தாண்டிடுச்சு. உண்டா இல்லையா? இன்னும் இவ்வளவுதான் இருக்குது, முடிஞ்சிருமாப்பா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். கன்னியாரன் போட்டு என் காலில் போட்டு கும்பிட்டு பாப்பா. அம்மாசி கருப்பண்ணி பூஜை பண்ண சொல்லுப்பா. குலதெய்வமா அவன்தான். உண்டா இல்லையா? வந்து அவனுக்கு பூசி பண்ணப்ப அமாவாசைக்கு அவன் அங்க போவான். இந்தா இந்தாயா இதானப்பா. எப்பா சோகத்தில் இருக்க நீ முடியும் அப்பா, முடிச்சு கொடுக்கணும்ப்பா. முடிச்சு கொடுப்போம் இடத்துக்கு, அவதிப்படாத. நான் வழி வரலையா? நீ வேண்டி விலைக்கு போடுங்கம்மா, நான் கூட வரேன். அப்பா இன்னும் மாட அணிலே இந்த சரியா நடத்தி கொடுக்கணும்ப்பா. அவதி அம்மா சொல்லி போடுங்க, நான் கூட வரேன். மக்களுக்கு அவங்க நிக்குதம்மா, பார்த்து புகாரை வாங்கி சுத்திக்கண்ணு போட்டுக்கோங்க. எப்ப குழம்பு நீக்கிற ஊருக்கு உண்டா இல்லையா?
அப்பா பழம் வாங்கி கட்டி குடிக்காதியப்பா. வேற வழி விடுறேன் போரு. நீதான் அப்பா இதெல்லாம் காப்பாத்தி கூட வரணும்ப்பா. இந்த விளக்கு மட்டும் போடுங்கப்பா. கூட அடிக்காதீங்க. தீபத்தை போடுங்க. கூட வர இல்லை. பயப்படாதீங்கப்பா. நான் கருப்பு நான் காவலுக்கு அடிச்சு கொடுக்குறேன். கூட வர இந்த கனி கட்டப்பா வீட்டுல. நீதான் உன் வீட்டுல அம்மா போட்டுருக்குப்பா. பெண் பிள்ளைக்கு போட்டு குழம்பிட்டு நிக்கிற. அப்பா 2 பேர்த்தையும் காப்பாத்தி தரணும்ப்பா. பூவார வாங்கி கருப்பு கன்னிமாரு போட்டு போ. நான் தட்டி எழுப்புறேன். இந்தா போ காவலுக்கு வர. தள்ளுங்க தள்ளுங்க. நீதான் நாயா? அம்மா நான் தான் நீ கூட வந்திருக்கனாயா அன்னைக்கு? போறாயா? கிடைக்கும். நீதான் பூசி எப்ப பண்ணுவ? உனதுக்கெல்லாம் கூட வரணும்ப்பா. நான் பாதிலாட்டு வரேன். அப்பா நேரம் தெரியலையப்பா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. முடிய வரைக்கும் பல்ல கடிச்சுக்கோ. நான் காவலுக்கு வரேன். டேய் நீதான்டா. என்ன நீதான்? கூப்பிட்டு கொள்ள கோடி வரும்டா. இன்னமும் நடக்குன்னு நினைக்க வேண்டாம். அத்தனைக்கும் நான் காவலுக்கு வரேன். கஷ்டம் அப்பா. கஷ்டமா தான் இருக்கப்பா. இருந்தாலும் ஒரு இது இருக்கு. வழி விடுறோம். கனியாரம் போது கருப்பண்ணு போட்டுப்போம். நீ கொடுக்கங்கப்பா. நீ கொடுக்க. நீதான் கூட போட்டுட்டேனப்பா. அம்சி கொடுக்கறப்பா. அம்சி கொடுக்கறேன். பட்டவே தள்ளுங்க தள்ளுங்க. கட்டி எனக்கு போட நானே கூட வரனாயா? ஐயா
Makanya அப்பா இந்த மாதிரி படியேறி கூட வந்துட்டுனா இல்லையாங்க சாட்சிக்கு என்ன ஒண்ணு குழம்பிட்டு நினைச்ச படி விட்டு முடிச்சு கொடுத்துட்டுனா இல்லையாப்பா நீ வச்ச பொங்கல் நான் ஏத்துக்கிறேன்ப்பா சந்தோஷமா ஏத்துட்டேன் எல்லாரும் ஏத்துக்கிறேன்ப்பா நம்பி வந்த மக்களுக்கு உனக்கும் நான் கூட வந்திருக்கிறேன் நான் பாதுகாத்து எல்லாம் கூட வர இந்த இல்லை அப்படியே ஓரமாக போயிடும் உடம்பாதியம்மா இந்த நீ தர சமையல்லாம் எனக்கு மட்டும் போடாயா நான் கூட வரேன் இந்த மக்களை காப்பாத்திட்டேன்ப்பா உண்டா இல்லையா எல்லைக்கு வந்த உனக்கு என்ன அழுது பண்ணி கொடுத்துட்டுனா இல்லையா அப்படியே படமுறைங்க நான் பாத்துக்கிறேன் போ நீ தவறாம விளக்கு போட்டு கும்பிடப்பா படிப்படியே எல்லாம் கூட வர்றேன் இந்தா அப்பா கூட வந்துட்டுனா இல்லையாப்பா மருத்துவம் பார்க்க போனேன் சொல்லிட்டாங்களா இல்லையா நல்லபடியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த மகமாயி நான் காவலுக்கு வருவேன் அப்பா என் திருவிழாக்கு நான் சொன்னதை நீ அவளுக்கு செஞ்சுட்டு போ நான் கூட வர்றேன் இந்த பங்கம் இல்லாம கூட வர்றேன் போ நீதான் இல்ல அம்மா பெச்ச பங்கம் ஏற்க படியேறி கூட வந்தனே இல்லையா அன்னைக்கு என்னமோ ஆயிரம் வந்து அழுது கேட்டேன் கூட வரணும்னு சொன்னேன் வந்து நல்லபடியா ஒரு நாளைக்கு அதை முடிச்சு கொடுத்தேன் நான் பாதுகாத்த மாதிரி வந்துட்டேனம்மா நீ வச்சுட்டே நான் ஏற்றாரு மக்களுக்கும் நான் வழி விடுறேன் இல்லம்மா அவன் தெரிஞ்சுதான் வருவான் ஐயா அவனே தெரிஞ்சு வந்துடுவான் போட பார்த்துக்கிறேன் கட்டி கும்பிடு போனே காட்டுவாயே இந்த இடத்துக்கு போடுப்பா கூட வரணும் என்ன காமெடி நேரம் படுத்தி நிக்கிறேன் மணல் வாங்கி போட்டு அப்பா தாயே கும்பிடப்பா நீங்க ஆபாதி கொடுக்கறீங்க மக்களுக்கு வயிற்றுல கத்திட்டு குழந்தைக்கு இல்லையா ஒரு வந்துருக்குனா இல்லையா நான் சொன்ன மாதிரியே சொன்னாங்க இல்லையாங்க அதே மாதிரி
மற்றதும் கூட வருவேன் ஐயா. நான் சொன்ன மாதிரி வழி விட்டுருக்காங்க. நீ என்னமோ ஏதோ பயந்தீங்க இல்ல. நான் சொன்னது ஒண்ணும் இல்ல. காப்பாற்ற வந்திருக்குன்னா இல்லையா? நான் பாத்துக்கிறேன் அம்மா. நான் இருக்கிற கேட்டாயா இல்லையா? மனசுல வேண்டி கூப்பிட்டுக்கம்மா. இருக்க போடலாம் போடலாம். யாரும் நிக்காது தள்ளி நிக்க இது மேக்ஸிமம் பயாலஜி
காலையில் கை நடுங்க இங்கே வாங்காதீங்க ஒரு கவுர் 10 ரூபா காய் கவுர் வாங்கிக்கோங்க. வெளியில் எடுத்து அது திடீர்னு வெளியே கூட்டு போனாலும் கிளைமேட் ஒத்துக்கும். இப்போ நம்ம எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாத திடீர்னு கிளைமேட் ஒத்துக்காது. அப்போ இப்போ இருந்தே கொஞ்சம் அப்படியே கூட்டிகிட்டே அது பழகிக்கும். பார்த்தோம் உடம்பு ஒத்துக்கும், பழகிக்கும். போக முடியுமா? பிறந்ததுலேருந்து இப்போ லெவல் கூட்டிகிட்டு போக மாட்டோம். இல்லை இப்படி கூட ஓரம் கிளைமேட் ஒத்து வருது. நாங்களே அப்படிதான் தம்பியும் எல்லா பக்கம் கூட்டு போயிட்டோம். இவங்க பாப்பாவும் ஏன்னா கூட்டிகிட்டு போனால் தான் அந்த சூழ்நிலைக்கு கிளைமேட்டுக்கு ஒத்து வரும். எல்லாம் பழகி உடம்புக்கு ஒத்துக்கும். எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாத வச்சிருந்தோம்னா திடீர்னு கூட்டிட்டு போனால் உடம்புக்கு ஒத்துக்கும். ஈரோடு கொண்டத்து ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் மற்றும் அங்காளம்மன் வருகின்ற 18ஆம் தேதி புதன்கிழமையன்று காலை மார்ச் 18, 2026 காலை அமாவாசையை முன்னிட்டு மாசி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு காலை 7 மணிக்கு சகல திவ்ய அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மாலை 7 மணிக்கு சிறப்பு அலங்கார பூஜையும் நடைபெற உள்ளது. அனைவரும் வந்திருந்து அம்மனை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அம்மனிடம் முறையிடுங்கள், நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் எப்பொழுது வேணாலும் இந்த கோவிலுக்கு வந்து அம்மனை தரிசிக்கலாம். ஈரோடு கொண்டத்து ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் மற்றும் அங்காளம்மன். இந்த கோவில் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டரில் இருக்குது. ஈரோடு பஸ் ஸ்டாண்டிலிருந்து 5 கிலோமீட்டர் செல்லும் வெள்ளிப்பாலத்துக்கு அருகில் கோணவாய்க்கால் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. ஈரோடு கொண்டத்து ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் மற்றும் அங்காளம்மன். உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அம்மனிடம் முறையிடுங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். வருகின்ற 18/3/2026 புதன்கிழமை அன்று மாசி அமாவாசை அன்றைய தினம் காலையில் அம்மன்களுக்கு சகல திவ்ய அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மாலையில் சிறப்பு அலங்கார பூஜையும் நடைபெறும். அனைவரும் வந்திருந்து அம்மனை தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உங்களது மனக்கவலைகள் எதுவாக இருந்தாலும் அம்மனை வழிபடுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடைபெறும். நான் வர முடியுமா?
பார்த்து தண்ணியில் இருக்காது. அம்மா வீட்டிலலாம் ஈரோடு கொண்டத்தை ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் மற்றும் மங்காளம்மன் இந்த வெள்ளிக்கிழமை பூஜை இனிதே நிறைவு பெறுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கோடான கோடி பக்தர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று நேரலை இங்கு நடைபெறும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று அம்மனுக்கு, புதன்கிழமை அன்று 18ஆம் தேதி மார்ச் 2026 காலை அம்மனுக்கு சிறப்பு அமாவாசையை முன்னிட்டு காலையில் 7 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மாலையில் 7 மணிக்கு சிறப்பு அலங்கார பூஜையும் நடைபெற உள்ளது. அனைவரும் வந்திருந்து அம்மன் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஈரோடு கொண்டத்து ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் மற்றும் அங்காளம்மன். இத்துடன் இந்த நேரலை நிறைவு பெறுகிறது. அனைவருக்கும் நன்றி.